ஏதோ பண்ணாம எங்களை தடுக்காதீங்க. எங்களோட இதே போச்சு. நடுவில் தான் உட்கார்ந்து குட்டையில என்ன பண்ணாங்க? அது என்ன பண்ணாங்க? வண்டி நிற்கிறா இரா நான் வந்து இது பண்ணுறேன்
அதுக்காக நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம். நான் எங்க வீட்டுக்கு வந்து ஆர்ஐ வந்து நோட்டீஸ் கொடுக்க 6ஆம் தேதி வந்தாரு மதியம் 12 மணிக்கு. எங்க மாமியார் நான் அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன். வந்து நீங்க வாங்கிக்கோங்கன்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க. நான் வாங்க மாட்டேன்ட்டேன். உடனே ஓட்டிட்டு போயிட்டாரு. நான் அது வந்து சனிக்கிழமை, எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு டைம் இல்ல. திங்கக்கிழமை போய் நாங்க தாசில்தாரை பார்க்க போனதுக்கு அவரை நாங்க மதிக்க கூட இல்லை. எங்க பெட்டிஷன் கூட அவர் கையில வாங்கல. 2 நாள் கழிச்சு நானே கொரியர் பண்ணி விட்டேன் அவருக்கு ரிஜிஸ்டர். அது திருப்பி என்கிட்ட இருக்கு. கூட்டு போனாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை கூட்டு போனாங்க. அதுக்கும் போனோம். கலெக்டர் வாங்கி தாசில்தாருக்கு தான் ஃபார்வர்ட் பண்ணாரு தவிர எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லவே இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் 23ஆம் தேதி நைட்டு 6:30 மணி 7 மணிக்கு மழை பெய்யுதுங்க. அப்ப வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க எங்களுக்கு. நைட்டு எப்படிங்க வருவாங்க? ஒரு ஐடி கார்டு இல்ல அவங்க கிட்ட. உள்ள இருக்கவங்க கூட வெளியே விட மாட்டேங்கிறாங்க. சைன் போடு, எங்க மாமியார் ஒண்ணுமே தெரியாது. சைன் போடுன்னு சொல்லிட்டு சைன் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து எத்தனை நாள் ஆயிருக்கும்? 23ஆம் தேதி வந்துச்சு. 26ஆம் தேதி மொகரம் பண்டிகை லீவு அன்னைக்கு எடுத்துட்டு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நீங்க கம்பல்சரி வாங்கி ஆகணும், நீங்க வாங்கி தான் ஆகணும். டெமாலிஷன் நோட்டீஸ் 6 மணிக்கு ஒரு 6 மணிக்கு அப்ப கூட 6 மணிக்கு தான் கொடுத்தாங்க. மொகரம் பண்டிகை அன்னைக்கு 6 மணிக்கு கொடுக்குறாங்க. எங்களுக்கு எங்க டைம் இருக்கு? வெள்ளிக்கிழமை லீவு, சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, மொத்தமே 20 நாள் டைம்ல நாங்க எப்படி காலி பண்ண முடியும்? நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கூட எங்களுக்கு 3 மாசம் டைம் கொடுப்பாங்க. இவங்க எங்க கொடுக்குறாங்க? சிஎம் செலுக்கு அன்னைக்கு நைட்டு நானே மெயில் போடுறேன். ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல சிஎம் கிட்ட இருந்தோம். அப்புறம் தாசில்தாருக்கு நாங்க ரிக்வெஸ்ட் கொடுத்து நாங்க அவங்களுக்கு பண்ணோம். அவரு நிராகரிச்சுட்டாங்க. அவங்க சைடுல கரெக்டா அவங்க பண்றாங்க, நிராகரிச்சுட்டாங்க. எங்களுக்கு பொதுமக்களுக்கு என்னங்க சப்போர்ட்? 40 வருஷமா இருக்கிறோம் நாங்க. என் மாமனார் 1984ல இருந்து வரி கட்டி இருக்காரு, எல்லாமே கட்டி இருக்காரு. பில்லு, கரண்ட் பில் எல்லாமே கட்டி இருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இருக்கு. ப்ரொடியூஸ் பண்ண குட்டிக்கு ஏறிறாங்க. கலெக்டர் ஒரு நிமிஷம் எதனால இடிக்குறாங்க? குட்டை பக்கத்துல இருக்கோமா நாங்க. தண்ணி ஒரு நாள் கூட உள்ள வந்தது இல்லங்க. இது குட்டை இல்ல. என் மாமியார் சொல்றாங்க இது ரோட் நடுவுல இருக்கும்போது இது எப்படி கொள்ளையில வரும்? சார், இத்தனை வருஷமா நாங்க வரி கட்டி இருக்கோம். இங்க பாருங்க, பூச்செடி தோட்டனால இது குட்டை கிடையாது. கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. நான் சொல்றது கேட்க விடுங்க. திங்கக்கிழமை நான் என் புருஷன் போனோம். எத்தனை மணிக்கு போனோம் தெரியுமா? 10 மணிக்கு போனோம் டெப்டி கலெக்டர் பார்க்க. எத்தனை மணிக்கு அலோ பண்ணாங்க தெரியுமா? 6 மணிக்கு அலோ பண்ணாங்க சார். அங்க இருந்து அவர் கால்ல கையில விழுந்து எங்க அப்பா கேட்டாரு. கை கால் விலகாதவரா எங்க அப்பா. என் மாமியார் லிவர் சிரியோசிஸ். அவங்களே நான் சொன்னேன் ஒரு நாள் டைம் கொடுத்தாங்க. ஒரு நாள் நான் சொன்னேன் ஒரு 10 நாளா டைம் கொடுங்க, நாங்க வீடு காலி பண்ணணும். எவ்வளவு கெஞ்சினாங்க அவங்க. ஒரு நாள்ல நாங்க என்ன பண்ண முடியும்? கோர்ட்ல போய் ஃபைல் பண்ண என்கிட்ட காசு இல்ல. 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணாதான் ஃபைல் பண்ணுவாங்க. நேத்து ரிட் பெட்டிஷன் வாங்கிட்டேன், நம்பர் கொடுத்துட்டாங்க. கேஸ் லிஸ்ட் ஆக 2 நாள் ஆகுன்றாங்க. அந்த 2 நாள் டைம் கேக்குற அது கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னங்க சிஎம் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாருன்றாங்க. என்ன வகையில ஹெல்ப் பண்ணாங்க? வேற யார் வந்து ஹெல்ப் பண்ணாங்க? மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? அவர்கிட்ட நான் இறக்கமா கேக்குறேன். யார் எம்எல்ஏ கிட்ட போனோம். அவரு வேலைக்கு ஆகாது நீங்க துரத்தி விட்டாரு. ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல நீங்க இப்ப லேட்டா வந்திருக்கீங்கன்னாரு. 20 நாள் டைம் கொடுத்தாங்க. எங்களுக்கு எங்கக்கா வீடு கொடுப்பாங்க? எங்க அப்பா பேரலிஸ்ட் பேஷண்ட். அவர் ஒரு பாத்ரூமுக்கு போனா கூட சொந்த வீடு இருந்தாங்க அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரும் உள்ள சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும்ல, தெரியுமா? ஆட்டோல தான் இருக்காரு. ஏன்னா இவங்க எங்க இடிச்சு போடுறாங்கன்னு சொல்லி ஆட்டோல உட்கார வச்சிருக்காரு. எல்லா ஆட்சியும் வந்துச்சு, எங்களை யாருமே எதுவுமே பண்ணல. இவங்க வந்து சப்போர்ட் பண்ணும் தானே. இவர் குரல் கொடுத்து எங்களை ஏதாவது கேட்கல. காலையில இருந்து 8 மணில இருந்து கத்திட்டு இருக்கோம். நீ முதல்ல சொன்னார் தாசில்தார் 3 நாள் டைம் தரேன், வீடு இடிக்க மாட்டோம்னாரு. இப்ப வீடு இடிக்க போறாரு. பொருள் எல்லாம் இங்க பாருங்க எடுத்து போட்டுருக்காங்க. இந்த குழந்தைங்களுக்கு சில வீடுகள இந்த நோட் 2022ல கேஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க. எங்களுக்கு எப்ப சொன்னாங்க? இந்த ஜூன் 6 சொன்னாங்க. ஆமா, எங்களுக்கு தெரியாது. கேஸ் தெரியாது. இந்த பசங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டாங்க. இப்போ நான் எங்க போய் நான் ஸ்கூல் சேர்க்கிறது? நான் எங்க போய் இருக்கிறது சொல்லுங்களேன். ஆனா உடம்பு சரியாதவங்க முதியோர் கலெக்டர் சொன்னாரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல நாங்க கேட்டோம். அது கூட 5 லட்சம் கொடுங்கன்னாங்க. 5 லட்சம் கொடுங்க, ஊச்சியாத்திப்பேட்ல இல்ல மாந்தூர்ல தர அப்படின்றாங்க. நான் படிப்புக்கு பிள்ளைங்களுக்கு எங்க போறது? ஃபீஸ் தருவாங்களா? நாங்க சராசரியான மனுஷங்க தான். நாங்க அதை 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்றது எவ்வளவு கஷ்டம் சொல்லுங்களேன். நாங்க ரெடி பண்ணிட்டு தான் நாங்க போனோம். சொல்லுங்களேன். அதுக்கு கூட தாசில்தார் யாருமே டைம் தர மாட்டாங்க. முதல்ல அவங்க எல்லாம் ஏங்க ஒரு ஐடி கார்டு போட்டு வர மாட்டேங்கிறாங்க. கதவு திறந்து நேரா வந்துடுறாங்க. எப்படி அந்த நோட்டீஸ்ல ஒரு கவர்மெண்ட் சீல் இல்ல, சும்மா ஒரு சீல் எங்களுக்கு தெரியல. ஆனா இது 40 வருஷமா நான் இருந்துக்கோ இந்த மாதிரி யாருமே இங்க பண்ணவே இல்ல. எங்களுக்கு இந்த இடம் வேணும். நாங்க 40 வருஷம் இருக்கோம். ஒரு மெயின் ரோட்ல
இங்க நாங்க நிக்கிறோம் சார். 45 வருஷமா இங்க இருக்கிறோம். எங்க அப்பா காலத்துல 82ல வாங்கின இடம் இது. வாங்கின நாள்ல இருந்து அன்னில இருந்து இனி வரைக்கும் நாங்க வரி கட்டி வச்சிருக்கோம், ஓட் ஐடி வச்சிருக்கோம், ரேஷன் கார்டு வச்சிருக்கோம், எல்லா ஆதார் கார்டு வச்சிருக்கோம், எல்லா ப்ரூஃப்மே நாங்க வச்சிருக்கோம். எங்க போனாலும் யார்கிட்ட போனாலும் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கணும்னா கூட 1.5 லட்சம் 2 லட்சம் கேக்குறாங்க. அந்த பணத்தை நாங்க சம்பாதிக்கிறதுக்கு நாங்க வேலைக்கு போனதான் சார் நாங்க அதை பண்ண முடியும். இப்படிதான் நாங்க எங்க சார் போறது? யார்கிட்ட போனோம்? நாங்க எம்எல்ஏ கிட்ட போனோம், கலெக்டர் கிட்ட போய் கொடுத்துட்டோம், மனு கொடுத்துட்டோம். இங்க போய் நாங்க எல்லாருமே யாருமே எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லைங்க சார். அப்ப இப்படி இருந்தா பொதுமக்களா இருக்கிற எங்களுக்கு யார் தான் சார்? சிஎம் சாருக்கு நேற்று நான் முந்தா நாள் கால் பண்றேன், 1100 நான் கால் பண்றேன், ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அப்ப முதலமைச்சர் மாற்றம் வேணும்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த மாற்றம் எங்களுக்காக தான் சார் வரணும், எங்களுக்காக தான் சார் வரணும். இப்படி இருக்கிற எங்களுக்கு தான் சார் அந்த மாற்றமே அவர் எடுத்துன்னு வரணும். எங்களை அனாதைய ரோட்ல நிக்க வைக்கிறதுக்கு அவர் என்ன சார் மாற்றம் பண்ணிருக்காரு? இப்படி ரோட்ல நிக்க வைத்து எங்களுக்கு மாற்றம் பண்ணிருக்காரு சொல்லுங்க. நாங்க 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க சார், 45 வருஷமா இங்க இருக்கிறோம். நாங்க இத்தனை வருஷம் இங்க இருந்துட்டோம் சார். எங்க இடத்த விட்டோம், எங்க வீட்டை விட்டு நாங்க போக மாட்டோம். நாங்க இங்க தான் இருப்போம். நாங்க இங்க குழந்தைங்க இருக்கிறாங்க, வயசு பசங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க. இத்தனை பேர் நாங்க எங்க போவோம்? படிக்கிற பசங்க காலைல யூனிஃபார்ம் போட்டு நிக்குதுங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு. ஒரு பிள்ளைங்களை கூட ஸ்கூலுக்கு அனுப்பல, எதுவுமே வேலைக்கு போறோம். நாங்க எல்லாருமே நிக்கிறோம். சொல்லுங்க. என் பேரு லட்சுமி சார்.